This video sponsored by BuyMode e-shopping mobile app. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீ கடை ஆனியன் போண்டா பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஆனியன் எடுத்துக்கிறோம். அந்த ஆனியனை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கையால் நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கு பிசைறதுக்கு கொஞ்சம் கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணதும் அந்த சால்ட்டும் இந்த ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசையும் போது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஆனியனும் தனித்தனியாக உதிரியாக வந்துடணும். அந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஆனியனையும் பிசைஞ்சு வச்சதை அப்படியே வச்சுருங்க. அது ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஆனியனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இந்த அப்படியே வைக்க சொல்கிறேன்னா அதில் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம அப்போ தண்ணி விட்ட தேவை நமக்கு அதிகமாக இருக்காது. அது கூட வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனியன் கூட இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது கூட கடலை மாவு, அப்புறம் மைதா மாவு, நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அரிசி மாவு எல்லாமே நம்ம ஆனியனுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு அவங்கவுங்க குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உப்பு சால்ட்டு சேர்த்துட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்கள் வந்து இஞ்சியை அப்படியே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், பூண்டு நசிக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகா போட்டேன், இருந்தாலும் சில்லி பவுட்ரு லைட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன், டேஸ்ட்டுக்காக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் பதம் எவ்வளோ வருதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி அதில் தண்ணி விட்டுருக்கோம், அதனால் பதம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பதம் வந்தது பார்த்துட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி பத்தலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் லைட்டாக தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் பாலாக உருட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை, அதனால் நான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் ஆனதும் இப்போ நான் வந்து போடுறேன். ஆனியன் போண்டா வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட ஆகாது. நல்லா கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி முறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் நீங்கள் எடுத்துடணும். ஆனியன் ரொம்ப தீய விடாதீங்க, இது மாதிரி கசப்பு தன்மை எடுத்துக்கொள்ளிட்டா. அதனால் மீடியமான அது வெந்ததும் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் அதிகபட்சம், இல்லை 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா அது ஊறணுன்றதுக்காக கூட அந்த 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் அந்த போண்டா செய்யறதுக்கு டைமே. செஞ்சதுக்கப்புறம் போண்டா வந்து ரெடி. இந்த போண்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் கொடுத்து ஒரு போண்டா 5 ரூபா 10 ரூபான்னு வாங்கி சாப்பிட்றத விட குவான்டிட்டி கம்மியாகவும் நம்ம வீட்டில் விலையை கம்மியாகவும் பொருளை வாங்கி வந்து வச்சுக்கிறேன். செய்யும்போது அதனோட டேஸ்ட்டும் வேறு லெவலு சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.